ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேயுரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியோட அடுத்து நம்ம ஸ்டார் பிரபலமான கவின் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா டாடா லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள் நடித்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா போன வருஷம் அவருக்கு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். வசூலை வாரி இறைச்சிச்சு அப்படின்னா சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஸ்டார் அப்படின்ற ஒரு ஃபிலிம் நடிச்சிருக்காரு. அது மே 10 பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வாங்கிருச்சுன்னா சொல்லலாம். கிட்டத்தட்ட 7 கோடி என்ன அப்படின்னா சம்பாதிச்சு கொடுத்துருச்சு. ஸோ கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆச்சு மே 10 அப்படின்னா 50 கோடியை தாண்டும் அப்படின்ற மாதிரி அதிகமாகவே என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ கவின் அவரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய கஷ்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டாடா அப்படின்ற மூவி அவருக்கு அதிகமாகவே என்ன அப்படின்னா வரவேற்பு வாங்கி கொடுத்ததுனால அடுத்தடுத்து அவர் நல்ல படங்களில் கமிட் ஆகுறாரு. ஸோ ஸ்டார் அப்படின்ற ஃபிலிம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸ்டார் ஃபிலிம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதிக்க துடிக்கிற ஒரு இளைஞன் இருக்கார் இல்லையா, அவர் காசுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றதான் மையக்கருத்தாக வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு இளன் அவர்கிட்ட போய் சொல்லும்போது என்ன நினச்சாராம், என்னை பற்றி ஏதாவது ஏற்கனவே விசாரிச்சிங்களா, என்னை வச்சு எடுத்த மாதிரியே இந்த கதை இருக்கே. ஸோ என்ன அப்படின்னா இதுக்கு நான் எந்த ஒரு ரிகர்சலுமே பண்ணலை. அதாவது முன்னாடி உள்ள ஃபிலிம் லிஃப்ட்டுக்காவது நான் ரிகர்சல்லாம் பார்த்தேன். பட் இந்த ஃபிலிமை என்ன அவர் கதை சொல்லும் போதுமே அவர் லேப்டாப்பு பென்னு பண்டல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு எதுவுமே வச்சுக்கிட்டு சொல்லலை. அவர் என்ன அப்படின்னா மனசுலேருந்து கதையை சொன்னார். நான் மனசில் வாங்கிக்கிட்டேன், எந்த ஒரு ரிகர்சலும் இல்லாமல் நான் அப்படியே நடித்தேன். ஏன்னா நானும் ரொம்பவே காசுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. பட்டு நான் வாய்ப்பு தேடி அலையும் போது என்னோட மொத்த செலவையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்றது வரும்போது உன் செலவை நீ பார்த்துக்கடா, என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது தான் நான் சரவணன் மீனாட்சி சீரியலில் எடுத்தேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் போனேன், இப்படி சம்பாதிக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரவணன் மீனாட்சியில் கொஞ்சம் அவர் ஃபேமஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸுக்கு போனார். பிக் பாஸுக்கு போய் ரொம்பவே பிரபலமாயிட்டார். அதுக்கப்புறம் அவர் நடித்த எல்லா படங்களுமே அவருக்கு ஹிட்டு தான் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ விஜய் டிவிலேருந்து வெளியான அந்த சிவகார்த்திகேயனுக்கு அடுத்து இவர் ஒரு பெரிய ஹீரோவாக வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக ஸ்டார் மூவி அவருக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.